ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதம் செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கரை மேலே வைக்கணும். மேலே வச்சு குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றணும். எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடணும். போட்டு 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி போடணும். தக்காளியை போட்டு நல்லா வதக்கி நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சம், கரம் மசாலா தேவையான அளவு. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்ப்பேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் நான் 1 கிளாஸ் பிரியாணி அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பிரியாணி அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை போடணும். நல்லா போட்டு ஒரு கிளறிட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு உப்பு எதுவும் தேவைன்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு குக்கரை நல்லா மூடி வச்சு விசில் போட்டுக்கோங்க. விசில் போட்டு 2 விசில் விட்டால் போதும். நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். பாருங்கள். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸு தக்காளி சாதம், எக்கு, கொய்யாப்பழம்.